என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதொரு வாக்கினை உனக்கு உன் ஓம் சக்தி தாய் கொண்டு வந்திருக்கின்றேன். சிறிது காலமாகவே ஆட்டி படைக்கும் ஒரு பிரச்சனைக்கான ஒரு முடிவினை கொண்டு உன்னை காண வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்னும் சிறிது காலங்களில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை, இந்த ஓம் சக்தி உனக்கு தருகின்ற வாக்கை கேட்காமல் சென்று அலட்சியப்படுத்தி விடாதே. ஏன் தெரியுமா? உன் ஓம் சக்தி உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்காகவும் கெட்ட விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் தான். ஏதாவது ஒரு நல்லதை உனக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் நான் வருகிறேன் என்பதில் நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என்னை கண்டும் காணாமல் நீ சென்றுவிடக் கூடாது. நீ அம்மாவை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உன் அம்மாவாக நானும் வாழ்வில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளை, நீயும் இந்த அம்மாவை தவறவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை விட்டு விடாதே. ஓம் சக்தி ஆசீர்வாதங்கள் அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளையாக நான் யாரையெல்லாம் நினைக்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வேண்டுமானாலும் சோதனை செய்து பார். உனக்கு கிடைக்கின்ற வாக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது. இந்த ஓம் சக்தியை அவர்கள் குலதெய்வமாக கூட கொண்டாடலாம், ஆனாலும் அவர்களுக்கு கிடைத்து விடாது. ஏன் தெரியுமா செல்லமே? நல்ல குழந்தைகள் மனதிற்குள் கள்ள கபடம் இல்லாத பிள்ளைகள் என்று உண்மையான அன்போடு தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன், நல்ல வாக்கு கொடுப்பேன். அதற்கு மாறாக தன்னுடைய தேவைக்காக மட்டும் என்னை தேடி வருபவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்னை தேடி வருபவர்களுக்கும் எந்த ஒரு நாளும் இந்த ஓம் சக்தி ஆசீர்வாதங்கள் கிடைத்து விடாது. என் தங்கமே, நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன் என்றால் நீ இந்த நேரத்தில் ஒரு தெளிவினை உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். நம்மோடு பேசி கொண்டிருப்பது நம் அம்மா ஓம் சக்தி என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா இந்த ரூபத்தில் தான் உன்னோடு பேச முடிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டேன். உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீயும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் என் குழந்தை நீ சரியாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாவேன். என்னை மீறி நீ எதுவும் செய்துவிடவும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அம்மாவிடம் தீர்வு இருக்கிறது. ஒரு பிரச்சனை ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து நீயும் அந்த பிரச்சனை இன்று முடிந்துவிடும், நாளை முடிந்துவிடும் என்று ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்தாய். ஆனால் உன்னுடைய எந்த முயற்சியுமே உனக்கு பலன் கொடுக்கவில்லை. அதற்கு பதில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுத்தது. இந்த அம்மா உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதை நீ நம்பிவிட்டால் போதும். என் பிள்ளையே, இதுநாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனையானது எந்தவித கஷ்டமும் இன்றி உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல தீர்வினை கொடுக்க போகிறது. என் குழந்தையே, ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி சற்று மன அமைதியோடு இந்த அம்மாவின் வாக்கினை கேள். பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி விட்டது. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டது. எந்த விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து பார்த்ததோ அந்த விஷயம் திரும்ப பார்க்காமல் ஓட்டம் எடுத்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் இனி நீ செய்ய துடிக்கின்ற எல்லா விஷயங்களையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும். என்னென்ன விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் திறமையும் உனக்குள் வந்துவிட்டது. உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களும் உன்னை நம்புவார்கள். யாரிடத்திலும் எதனையும் அத்தனை சுலபமாக நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். நீ எந்த விஷயத்தை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கும் இந்த ஓம் சக்தி ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும். என் பிள்ளையே, இப்பொழுது கேட்ட இந்த வாக்கானது உன் செவிகளில் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அம்மா சொன்ன விஷயம் நம் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் நீ நினைத்தால் கெட்ட விஷயத்தை கூட நல்ல விஷயமாக மாற்றிவிட முடியும் என்று நம்பிக்கை வைத்து விட்டால் போதும். என் குழந்தைக்கு நல்ல நேரம் இந்த ஓம் சக்தியால் கொடுக்கப்படும். இந்த அம்மா உனக்கு தரும் பொழுது அதை தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் பொழுது மறுக்காமல் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் சக்தியின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். சோதனையில் வேதனை வேண்டாம் என்று விட்டு செயலை கூட என் குழந்தை நீ மறுபடியும் உன் வாழ்க்கையில் தொடங்கி விடுவாய். உனக்காக அந்த உத்வேகத்தை உன் அம்மா நான் கொடுத்து விடுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் பக்கமாக திருப்பி கொடுப்பேன். என்றும் உன்னுடைய முயற்சிக்காக உன்னுடைய உழைப்பிற்காக பலனை இந்த அம்மா தராமல் செல்ல மாட்டேன்.
என் பிள்ளையே, நான் நடத்தி கொடுப்பது எல்லாமே இனிமேல் நீ வேண்டி நின்ற விஷயத்தை சாதகமாக மட்டுமே இருக்கும். உனக்கு என்ன குறை இருந்தாலும் அதை இந்த அம்மாவிடம் சொல். நான் உனக்கு அதனை நிவர்த்தி செய்து கொடுக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உச்சபட்ச வேதனை உனக்கு முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையதான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற பல நாள் கஷ்டத்திற்கும் ஒரே நாளில் நான் முடிவினை தருகிறேன். இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்கு துணையாக வருகின்ற உன் தெய்வங்களை மட்டும் நீ கையெடுத்து வணங்கிவிட்டால் அவர்களின் அன்பும் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்ன? ஓம் சக்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஒரு நாளும் என்னை நீ நம்பாமல் மற்றும் சென்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு. இந்த ஓம் சக்தியை நம்பு. அத்தனை பெரியது அம்மாவின் வாக்கு. ஓம் சக்தியின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தரக்கூடியது. என் குழந்தையே, நீ எப்படி என் அருகில் வந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நான் சொல்வதெல்லாம் எப்படி உனக்கு நடக்கும் என்பதும் உனக்கு புரியும். என்னை எதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை. என் வாக்கினை அத்தனை சுலபமாக நீ கேட்டதும் இல்லை. இப்பொழுது நான் உன்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டேன். என் மீது உனக்கு இருந்த பயத்தை நான் போக்கிவிட்டேன். என்னை கண்டால் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்படியானால் உன் வெற்றியை உன் கைகளில் நான் கொடுப்பது உறுதிதானே? என் தங்கமே, உனக்கு என்றும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்கள் உன்னுடன் எப்பொழுதும் துணையாக இருக்கும். உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்க போகின்றேன். நல்ல நேரத்தில் நான் உன்னை பார்த்து விட்டேன். மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் நினைக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது. என் குழந்தையே, இந்த வாக்கினை முழுமையாக கேள். ஓம் சக்தி அம்மா உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றேன். உனக்கு அதிர்ஷ்டங்கள் இனி வந்து சேரும். பிரச்சனைகள் எல்லாம் இனி தீர்ந்துவிடும். உன் குடும்பத்தில் அனைவருக்கும் ஒற்றுமையாக இருக்க போகின்றார்கள். வீட்டில் உன் செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. அது மட்டுமல்ல, உன் வீட்டில் சுபகாரியம் ஒன்றும் நடக்கப் போகிறது. அதோடு உனக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி இருக்க போகிறது. என் செல்ல பிள்ளையே, அது என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்து புதிதாக ஒரு வேலையோ அல்லது நீ பார்க்கும் வேலையில் உனக்கு பதவி உயர்வோ கிடைக்கப் போகிறது. தங்கமே, உன்னுடைய தொழில் சார்ந்த எண்ணங்களும் உனக்கு மேம்பட போகிறது. சக ஊழியர்கள் உனக்கு ஆதரவாக இருக்க போகின்றார்கள். உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் இது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்க போகிறது. இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடிதான் வரப்போகின்றது. உன்னுடைய மனம் தெளிவடைய போகிறது. உனக்கு மனதளவில் நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்க போகின்றார்கள். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிறது. என் தங்கமே, உறவினர்களுக்கு மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்து மரியாதையும் அதிகமாக இருக்க போகிறது. உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக எவ்வளவு மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது தெரியுமா? நீயே அதை காணப்போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உடல்நிலை மேலும் முன்னேற்றம் காணப்போகின்றாய். நீ எல்லா பிணியில் இருந்தும் குணமாக போகின்றாய். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் போக போகிறது. வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய பண தாமதங்கள் தடைகள் எல்லாம் உடைத்து உனக்கு இனி எல்லாம் சரியாக நடக்கப் போகிறது. உனக்கு வரவேண்டிய பண வரவுகள் தானாகவே வந்து சேரப்போகிறது. உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுவாக அமையப் போகிறது. நீ எங்கு சென்றாலும் உனக்காக தேடி வந்து உதவ அங்கு சிலர் காத்திருப்பார்கள். நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உனக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை செய்ய போகின்றாய். உன்னால் சில குடும்பங்களும் நல்ல வாழ்வை வாழப்போகின்றது. சிலருக்கு நீ தெய்வம் போலவே காட்சியளிக்கப் போகின்றாய். உன்னை யாரும் வெறுக்காமல் உன் மீது பாசம் காட்டப் போகின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன் மீது அன்பு வலையை தூவ போகின்றார்கள். அனைவரும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். இதற்கு முன் வீணாக உன்மேல் பழி போட்டவர்கள் அனைவரும் உன் அன்பிற்காக வேண்டி நிற்கப் போகின்றார்கள். முன்பு நீ தனிமையில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது உனக்கான இந்த உலகமே காத்திருக்க போகிறது. யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலை மாறப்போகிறது. நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தி நீ கேட்கப் போகின்றாய். சில நேரங்களில் நீ நிம்மதியை இழந்து தவித்திருக்கலாம். அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வருகிறது. உன்னை மனமகிழச் செய்ய போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னால் பலரும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்கப் போகின்றார்கள். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போகிறது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள் தான். ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்க போகிறது.
ஒவ்வொரு நாளும் நல்லதையே நீ செய்ய போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னால் உதவி செய்தவர்கள் எல்லோரும் உன் மீது நன்றி உணர்வை காட்டப் போகின்றார்கள். நன்றி மறந்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப்போகின்றார்கள். அன்பு குழந்தையே, உன் மனதில் உனக்கு என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்தையும் மறையப் போகிறது. நீ செய்யும் வேலை உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. எத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல்கள் செய்தாய், அத்தனையையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப் போகின்றேன். உனக்கு அனைத்தும் உன் வாழ்வில் கைகூடி வரப்போகிறது. என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து உன் அம்மா கூறும் வார்த்தைகளை நன்றாக கேள், கவனமாக கேள். நீ கேட்டதெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன் மீது உள்ள சுமைகள் எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்தி முன்னேறப் போகின்றாய். உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம், மன வருத்தங்கள் அனைத்தும் காணாமல் போகிறது. ஒவ்வொரு தடவையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்ற நிலை மாறி நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இதுவரை கஷ்டப்பட்ட என் குழந்தை, இதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். கடந்த ஆண்டுகளில் மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்து குடும்ப பிரச்சனையில் இருந்தாய். ஆனால் இன்று அந்த சோக சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நீ குடும்பத்தோடு நாட்களை கழிக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உன் பேச்சை கேட்டு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நன்றாக இருக்கப் போகின்றார்கள். தன் தவறை உணர்ந்து நல்ல வழியில் நடக்கப் போகின்றார்கள். அதற்கான சூழ்நிலை உன்னால் நடக்கப் போகிறது. உன்னுடைய வருங்கால சங்கதிகள் உன்னுடைய பெயரை நிலைத்திருக்கும்படி செய்ய போகின்றார்கள். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, எத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்ள உன் அம்மா அவர்களுக்கு ஆணையிட்டுள்ளேன். உன்னை எந்தவித சிரமமும் இன்றி கண்டிப்பாக அவர்கள் பார்த்து கொள்ளப் போகின்றார்கள். யாருக்கும் கிடைக்காத 16 செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சங்கதிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். வாய்ப்பு நான் கொடுக்க போகிறேன். நீ வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்கள் திருப்பி கொடுக்க போகின்றார்கள். அதற்கான சூழ்நிலையும் இனி வரப்போகிறது. அதை நானே உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். நீ கடனாக மற்றவர்களுக்கு கொடுத்த செல்வங்களும் மீண்டும் உன்னிடமே திரும்ப கிடைக்கப் போகிறது. ஏன், உன்னை குறை சொல்லும் போதும், உனக்கு கோபம் வரும் பொழுதும், உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதும் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? உன் மனதிற்குள் வலிமையை நீ உணர வேண்டும். நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை, உன்னை நம்பி வந்தவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும், உன்னை விட்டு விலகுபவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது. வாழ்க்கையின் முற்பகுதியில் எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாற்றி உன்னை வழிநடத்தப் போகிறது. கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனிப்பாக மாறப்போகிறது. ஓம் சக்தி, நான் உன்னை வழிநடத்தப் போகின்றேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது நீ எடுக்கும் முடிவு அல்ல, உன் அம்மா நான் எடுக்கும் முடிவு என்பதை நீ மறந்துவிடாதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதையும், எல்லாம் இங்கு சில காலம்தான் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நீ உன் செயல்களை பயன்படுத்த வேண்டும். தவறான காரியங்களுக்கு நீ பயன்படுத்தினால் உனக்கான முடிவுகள் நல்லபடியாக நடந்து முடிந்து அதற்கான பிரச்சனைகள் மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். புன்னகை பல அதிசயங்களையும் உருவாக்கும். மௌனம் சில பிரச்சனைகள் வராமல் காக்கும் என்பதை மறந்துவிடாதே. தேவையான இடங்களில் புன்னகையையும் மௌனத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும் செல்லமே. உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் மதிப்பு மிக்கதாக மாறப்போகிறது. இத்தனை காலமாக உன் கூடவே இருந்து உனக்கு துரோகங்கள் செய்த நபர்கள் எல்லாம் உன் வாழ்வில் வரப்போவதில்லை. அவர்களுக்கான தண்டனையையும் உன் கைகளிலே கிடைக்கப் போகிறது. இதனை முழுமையாக நம்பி நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது. நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என் அன்பு பிள்ளையே, நீ புண்ணியம் செய்திருக்கின்றாய். குடும்பத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் எதுவும் கிடைத்தது கிடையாது. ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் நல்லபடியாக அமையப் போகிறது. இனி எல்லாவற்றையும் உன் வசமாக்கி இந்த வேப்பிள்ளைக்காரி உனக்கு கொடுக்க போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் இணையும் உனக்கு என்றென்றும் இனிமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, அதிர்ஷ்டமோ துர்தஷ்டமோ எப்பொழுது யாரை வந்து சேரும் என்று நான் அறிவேன். நீ எதை இழந்தாயோ அது உனக்கு ஆகாத விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால் தான் நீ அதை இழக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை நினைக்கின்றாய்? நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ, அதை விட மிகச் சிறப்பானதோ சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு.
நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ, அதைவிட மிகச் சிறப்பானதை, சந்தோஷமானதை, அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன் அம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டதென் செல்லமே. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் போதும். உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உன் ஓம் சக்தி நான் சொல்வதை நீ கேள். வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செய்தும் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் அல்லவா? யாராவது ஒருவர் கடின உழைப்பும் முயற்சியும் செய்து அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா என்ன? நீ கவலைப்படாமல் இரு. யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அதற்குடைய காரியங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்ன ஏதாவது ஒரு தடையோ தடங்கல்களோ தான் வந்து கொண்டிருக்குமே தவிர, யார் முயற்சி செய்தாலும் அதற்கான உரிய பலனை, அதற்கான உரித்தான பலனையும் தராமல் நான் விட்டுவிட மாட்டேன். இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ என்மேல் நம்பிக்கை வைத்து எந்த பிரார்த்தனையை கேட்டாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய உன் அம்மா ஓம் சக்தி இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. துன்பம் வந்தாலும் அது நிச்சயமாக முடிந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு உண்மையான உறுதியை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் எப்பொழுதுமே இருப்பேன். நீ என் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம். இப்பொழுது உன் மனது குழப்பத்தில் உள்ளது. இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக காத்திரு என் செல்லமே. கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். இன்றைக்கு உன் மனது மிக கவலையில் உள்ளது என்று எனக்கு தெரியும். இது எல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உனக்குள் எதிர்மறையான ஆற்றல்களும் சூழ்நிலைகளும் நிறையவே நிறைந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எதனால் என் வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் உன்னை ஆக்கிரமிக்கும். இந்த நேரத்தில் நீ தவறாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எப்பொழுதும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்ல வழியை காட்டவும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்று நம்பு. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். நீ எதை கண்டும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் கனவுகள் அனைத்தும் நடக்கும்படி நான் முடித்து கொடுக்கின்றேன் என் செல்லமே. நினைத்த எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே உனக்கான சந்தோஷமான நாளாக நான் மாற்றப் போகின்றேன். நீயும் நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழப்போகின்றாய். உன் மன வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போய் உன் மனம் சந்தோஷத்தில் ஆனந்தப்படும். உனக்கான விஷயங்களை நான் செய்கின்றேன் செல்லமே. நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ இனிமேல் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக சங்கடப்பட வேண்டும்? நீ இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதே அளவு மகிழ்ச்சியை அனுபவிக்க காத்திருக்கின்றாய். நீ என்னிடம் வந்து வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அடியோடு நான் மாற்றி அமைப்பேன். சீக்கிரமே உன் வாழ்வில் நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகின்றாய். கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி தர உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும், பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியையும் உன் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலையின்றி எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நீ செல்லக்கூடிய இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று இருப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும்படி உனக்கான அனைத்தையும் நான் நிகழ்த்தப் போகின்றேன். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும், அதை நீ அனுசரித்து நடப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே. அந்த கஷ்டங்களை கடந்து வருவதற்கான வழி தெரியாமல் நீ நின்று தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலி செய்தாலும், கிண்டல் செய்தாலும், அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிந்து கூனி நிற்பதையும் பார்க்கவா நான் இங்கு வந்திருக்கின்றேன். பயப்படாதே என் செல்லமே. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகின்றேன். இனிமேல் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.
உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க விடாமல் தடுத்து பாதுகாப்பு வேலியாக நான் இருக்கின்றேன். இனிமேல் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையோடு இப்பொழுது நிம்மதியாக இந்த நாளை கடந்து செல். இந்த இரவுக்கு பிறகு நாளைய விடியலானது உனக்கு வெற்றியின் உதயமாக இருக்கும். இன்றைக்கு நடக்காத விஷயங்கள் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இனி உனக்கான எல்லாவற்றையும் உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இனிமேலும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அதுதான் உன்னுடைய பலவீனமும். உன்னுடைய ரகசியம் உன்னுடைய பலவீனமாக மாறி அதுவே உன்னுடைய ஆபத்தாக மாறிவிடும். அதனால்தான் உன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லி உளறிவிடாதே. ஏனென்றால் இன்று நண்பராக இருப்பவர்கள் நாளை உனக்கு விரோதியாக மாறிவிட்டார்கள் என்றால் உன் ரகசியத்தை உன் முன்னே போட்டு உடைப்பார்கள். அப்பொழுது நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்லும் முன்னே யோசித்து இருக்க வேண்டும் தானே. அதனால் தான் சொல்கின்றேன், உன் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு எது வேண்டுமோ, உன் மனதிற்குள் எது உறுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்னிடம் மட்டுமே பகிர்ந்து என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. கடவுளை மட்டுமே நம்பி என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. அடுத்தவர்களை ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. கடவுள்கள் மனித ரூபத்தில் உதவி செய்வார்களே தவிர மனிதர்கள் கடவுளாக ஒரு நாளும் வாழ மாட்டார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், உன்னுடைய ரகசியங்களை அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் என் செல்லமே. என்னை நம்பி என்னிடம் நீ கேட்கும் வேண்டுதல்களை கொடுக்கும் நான் உன்னுடைய மனக்குழப்பத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டேனா? நான் நிறைவேற்ற மாட்டேனா? சரி செய்ய மாட்டேனா? அகில உலகத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எதற்கும் பயப்படாதே, முன்னேறி செல் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்கவில்லையே என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதற்கு நீ காத்து இருக்க வேண்டும். உன்னுடைய பொறுமைதான் அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை விரக்தியின் உச்சத்திற்கு தள்ளியதோ, அப்போதெல்லாம் உன்னை காப்பாற்றியது யார் என்று நினைக்கின்றாய்? அப்போதெல்லாம் உன்னுடைய அந்த மனநிலையை மாற்றி உனக்கு கொடுத்தது யார் என்று தெரியுமா? வேறு யாராக இருக்க முடியும்? நீ வணங்குகின்ற தெய்வங்கள் தான். உன் ஓம் சக்தி அம்மா நானும் தான். நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கின்றது. உன்னுடைய குல தெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள் தெய்வம் என்று எல்லோரும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். நீ உன் இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்துதான் இத்தனை காலமும் உன்னை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு கூட நீ துணிந்திருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்களை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எதை நோக்கி உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் மீது மட்டும் உன் கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இருப்பாயானால் நிச்சயம் அது ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளை, மனம் முழுக்க ரணமாக இருக்கின்றது தாயே. நீயோ அத்தனை சுலபமாக பேசிவிட்டு சென்று விடுகின்றாய். எது நடந்தாலும் உன் வாக்கினை மட்டும் தந்து விடுகின்றாய். கஷ்டப்படுவது என்னவோ நான் அல்லவா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றுதான் நீ கொடுப்பாய் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த யோசனைகள் எல்லாம் உனக்கு இன்று வர வேண்டியது கிடையாது. இதுவெல்லாம் என்றோ உனக்கு வந்திருக்க வேண்டியது. நீ என்றோ இவையெல்லாம் சிந்தித்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயத்தை எல்லாவற்றையும் என்றும் நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதை நீ அன்றே தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்போதுமே தவறான முடிவுகளை எடுப்பதற்கு நீ துணிந்திருக்க மாட்டாய். எது நடந்தாலும் நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணி எந்த ஒரு செயலிலும் நீ துணிந்து இறங்கியிருப்பாய். நீ காட்டிய தயக்கம் இன்னொருவருக்கு பலமாக மாறிவிட்டது. நீ அன்று காட்டிய தயக்கத்தினால்தான் நீ இன்று இன்னொருவர் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையை உனக்கான சந்தோஷத்தை பெற முயற்சி செய்தாலும் சரி, முதலில் இந்த விஷயங்களை எல்லாவற்றிற்கும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள உன்னாலான முயற்சிகளை முதலில் செய்ய வேண்டும். ஏனென்றால் யார் நினைத்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும்.
உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதனால் நீ சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே இந்த ஓம் சக்தி உன் வீட்டில் இருக்கின்றாள் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, மனதிற்குள் ஏற்படுகின்ற தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் என்று வேறென்ன உனக்கு வந்துவிடப் போகின்றது? நீ நினைத்தால் இன்றி எதுவும் உன்னை தொடக்கூட முடியாது. எது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைத்துவிட முடியாது. உன் அம்மா நான் இருக்கும் வரை என்னை தாண்டிதான் உன் அருகில் யாரும் வர முடியும். என் பிள்ளையே, இந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக தானே இருக்கும். என் குழந்தை, தேவையில்லாமல் எதையோ போட்டு உனக்குள் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ உனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை இன்னொருவருக்கு நீ கொடுத்து விட்டாய். இன்று உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ஆனால் அதற்காக இதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாதே. இனியாவது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கையை காப்பாற்றி நம் கைகளில் கொடுத்து விடுவாள் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்தாலே போதும். என் பிள்ளையை, சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் கண்டு முதலில் நீ பயம் கொள்ளாதே. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நன்மையான விஷயங்களையும் நீ புரிந்து அதில் இருக்கின்ற உண்மை தெரிந்து கொண்டு அதில் கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்களும் திருப்பங்களும் எதுவும் விடாது நடக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான மனவேதனையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து பின்வாங்கி விட நினைக்காதே. நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அம்மா உன்னோடு பேசுகின்றேன் அல்லவா? அந்த நொடி நீ என்ன நினைக்க வேண்டும்? நம் ஓம் சக்தி தாய் நம்மோடு இருக்கின்றாள், நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாள். அப்படியானால் நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் நமக்கு கொடுத்து விடுவாள். நான் அவளை நம்பியே நம்பிக்கை இழக்காமல் அவள் காட்டுகின்ற பாதையில் அவள் சொல்கின்ற அறிவுரைப்படி நான் நடந்து சென்று கொண்டே இருப்பேமானால் ஒரு நாள் எதிர்பாராத விதத்தில் நம் சந்தோஷங்களை எல்லாம் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்றல்லவா நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். மாறாக வேறு எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி நீ சிந்தித்து இருக்கக்கூடாது. இனிமேலாவது நான் சொல்வது போல நீ யோசனை செய்து உன் வாழ்க்கையை நீ நல்ல பாதையில் அழைத்து கொண்டு சென்று கொண்டே இரு. நிச்சயமாக இந்த ஓம் சக்தி ஆனவள் உனக்கான சந்தோஷத்தை, நீ கேட்ட உறவுகளையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் கைகளில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் என் பிள்ளை உனக்கு வர வேண்டாம். இனிமேலும் எதை நினைத்தும் வருந்தாமல் எந்த பிரச்சனைகளையும் செவிசாய்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை அடைவதற்கு மட்டுமே நீ போராடி கொண்டிருக்க வேண்டும். நீ வெற்றி பெற்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெற்றதற்கு சமம். ஏனென்றால் நீ முன்னேறினாலே உன்னை சுற்றி கஷ்டப்படுபவர்களையும் நிச்சயமாக முன்னேற்றி விடுவாய். எந்த ஒரு பிள்ளை இந்த மனநிலை கொண்டு இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு தான் தெய்வம் முதலில் ஓடோடி வந்து உதவி செய்யும். ஒருவருக்கு உதவி கிடைத்தால் அது மற்றவர்களையும் வாழ வைக்கும் என்றால் மட்டும்தான் அவர்களுக்கு முதலில் தெய்வம் உதவி செய்யும். இல்லை, இவர்களுக்கு உதவி கிடைத்தால் இவர்கள் அவர்களுக்குள்ளே மட்டும்தான் அதை வைத்து கொள்வார்கள் என்று நிலை இருக்கும் பொழுது தெய்வம் அவர்களுக்கு தாமதமாகவே உதவி செய்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேல் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லதையே செய்வாய் என்று ஓம் சக்தி அம்மா நான் நம்புகின்றேன். செய்வதை திருத்த செய். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் போதும். இன்று இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகள் உனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். என் செல்ல குழந்தையை, இந்த ஓம் சக்தி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுவதுமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயமாக வரும் குழந்தையே. இதுதான் நீ எதற்கும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் மறந்து போவாய். குழந்தையே, உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நிர்ணயிக்கப் போவது நான் தான். இனி நான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்கப் போகின்றேன். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. என் அருளால் நீ நல்லபடியாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகின்றாய். நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிவிட்டேன். நீ ஆசைப்பட்டதில் மிகப்பெரிய உன்னுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன். இந்த சூழ்நிலையில் இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தாலே போதும். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே. செல்லமே, தரம் தாழ்ந்த மனிதர்களுடன் தீய குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு. எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடன் பழகு. சிறந்தவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவர்கள் நாவில் இருந்துதான் பிறக்கிறது.
அவர்கள் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றார்களோ, மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் பேசி எப்பொழுது அவர்களை நோகடிக்கின்றார்களோ அப்பொழுது இருந்துதான் அவரது குற்றங்கள் அதிகமாகிறது. அது பாவக்கணக்கில் சேர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறாமல் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அப்படி யாரும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதற்காக நான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழகச் சொல்கின்றேன். என் செல்ல குழந்தையான உன் வேண்டுதலை எதற்காக இப்பொழுது நிறைவேற்றியுள்ளேன் தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி என்னிடம் இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடைவதில்லை. அம்மா ஓம் சக்தி தாயே, இதை மட்டும் எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசையெல்லாம் என்னிடம் தானே சொல்கின்றாய். ஒரு அன்னையாக உனக்கான அத்தனை ஆசையும் விருப்பங்களையும் உன்னோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். அதற்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன். என் செல்லமே, போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள். எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதன் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களிடம் மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு. அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என முடிவெடுத்தாகிவிட்டது. நீயோ நானோ நினைப்பது எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. நீ செய்த நன்மைகளும் தீமைகளின் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது என்பது நடந்துதான் தீரும். ஆனால் இனி நடக்கப் போவதை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும். இதுவரை வேண்டுமானாலும் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம். எது நன்மை, எதை செய்ய வேண்டும் என புரிதலும் தெளிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்லது எது என்பதை நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். செல்லமே, அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடியே நினைத்ததையெல்லாம் நடத்தி கேட்டதையெல்லாம் நான் கொடுத்து விடுவேன். என் செல்லமே, நான் சொல்வதை போல் கேட்டு நீ மகான் போல மாற வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உனது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்றுதான் சொல்கின்றேன். செல்லமே, கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தியும் உள்ளவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள். எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு. உனக்கு எது நல்லதோ அதை தானே நான் உன் கண்களில் காட்டி கொடுக்கின்றேன். பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது. பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது தானே. அதை நான் மட்டும்தான் அறிவேன். இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழப்பார். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உனது கரங்களில் தான் இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரை இருக்க வேண்டும், எது உனது எல்லை என்பதை முதலில் உன் மனதிற்குள் நீ தீர்மானித்துக்கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன்னுடைய வியர்வியில் உண்டாகும் செல்வம்தான் உன்னிடம் நிலையாக இருக்கும். அடுத்தவரை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடும் என்பதை ஒருபோதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்து பார். உன்னுடைய செயல்கள் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காக தானே உன் ஓம் சக்தி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். நிம்மதி தேடி அலைவதை விட இங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை சிந்தனை செய். எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். என் செல்லமே, ஒரு சில உறவுகள் நம்மை தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்கின்றார்கள். உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கும் நேரம் கிடைக்கும். பொய்யான அன்பு என்பது மற்றவர்களுடன் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை தானே கண்டுபிடிக்கும். நீ மன்றாடி இன்று தோற்றுப்போவதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் என மனதில் உறுதியோடு வைராக்கியத்தோடும் காத்திரு. உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமாக ஆனாலும் மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்க செய்வேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க ஓம் சக்தி தாய் நான் இருக்கின்றேன். செல்லமே, இறைவனால் கூட முயலாத செயல் என்று ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாயா? அது என்னவென்பதை யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவாறு யாராலும் செய்ய முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டதென்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால்
அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அது என்னவென்பதை யோசித்துப் பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவையாக யாராலும் மாற்ற முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்துவிட்டது என்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அதுக்கு பதிலாக இனி நடக்கப் போவதை எப்படி நடத்தலாம் என்று யோசனை செய். அதற்கான முயற்சிகளை செய். உன் ஓம் சக்தி அன்னை உனக்கு துணையாக நான் இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்தது போல நடத்தி கொடுக்கின்றேன் செல்லமே. இன்று உனக்கு எது இன்பமாய் தெரிகிறதோ நாளை உனக்கு துன்பமாய் தெரியலாம். நீ இன்று எதை துன்பம் என நினைக்கிறாயோ அது நாளை உனக்கு இன்பமாய் மாறலாம். எனவே அது வேண்டாம் இது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லாவற்றிலும் சமநிலையோடு இருக்க பழகு. உன் உடலின் செயலை தான் ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது தானே. உனக்கான நல்லதை உன்னுள் இருந்தே சிந்தித்துப் பார். உனக்கான சரியான நேரம் வரும்போதிலும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்தும் சிறப்பாக செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் உன் ஓம் சக்தி அன்னை நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. சிந்தித்து செயல்படுபவர்கள் தான் சித்தர்களாக இருந்து வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீ எதை செய்தாலும் புத்தியை கூராக்கி சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய். நற்காரியங்கள் செய்வதற்கு நீ ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். ஆனந்தத்தின் மறுபெயர் நல்ல செயல்களை செய்வதுதான். நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் உதவி செய்துதான் பாரேன். நல்ல காரியங்கள் செய்தால் அது நன்மைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய். உதவி செய்யக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை என்று நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதல் வார்த்தைகளாவது சொல். நீ வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன். உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் நான் சரிப்படுத்துவேன். என் செல்லமே, நான் சொல்வதை மட்டும் நீ முழுமையாக கேள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே. உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நான் மாற்றுவேன்.